ടി.വി.കെ വിജയിച്ചാൽ തമിഴ്നാട്ടിൽ നിന്നും കേരളത്തിലേക്ക് കല്ല് കടത്തിവിടില്ലെന്നും മുല്ലപ്പെരിയാർ വിഷയത്തിൽ ശക്തമായി ഇടപെടൽ നടത്തണമെന്നും തമിഴ്നാട് വ്യവസായ സംഘം നേതാവ് അൻവർ ബാലസിംഗം. തമിഴ്നാട്ടിൽ കാലങ്ങളായി എ.ഐ.ഡി.എം.കെയും ഡി.എം.കെയും മാറി മാറി ഭരിച്ചിട്ടും നിരവധി വിഷയങ്ങൾക്ക് ഇനിയും പരിഹാരമില്ലെന്നും തമിഴ്നാട്ടിൽ നിന്ന് കല്ലുകൾ മുഴുവൻ കേരളത്തിലേക്ക് കൊണ്ടുപോവുകയാണെന്നും ഇത് അനുവദിക്കില്ലെന്നും അൻവർ ബാലസിംഗം കമ്പത്ത് പറഞ്ഞു. திமுகவுக்கு அதிமுகவுக்கு ஓட்டு போட்டா இருக்கிற கல்லெல்லாம் கேரளாவுக்கு போயிடும். வீடு கட்ட முடியாது, வாசல் கட்ட முடியாது, இடிஞ்சு கிடக்க வீட்டை சரி பண்ண முடியுமா? முடியாது, முடியாது. திராவிட அரசாங்கங்கள் இந்த மண்ணை மறுபடியும் ஆளும் என்று சொன்னால் ஒரு பிட்டு கல்லு கூட கேட்டார். பார்த்துக்கோ. வெறுமனே கல்லை காப்பாற்ற வேண்டும் என்றால் என்பதற்காக கூட நீங்க விசைக்கிறதுங்களா? ஜெகநாத் விஸ்வநாத கம்பத்தில் எம்எல்ஏ ஆயிட்டா கல்லு போகுமா? கல்லு போகுமா கேரளாவுக்கு? தங்கச்சி ஒருத்தி பருத்தி நிப்பாட்டடா. அங்கிருந்து ஒரு வண்டியை கொண்டு வந்து நிக்கிறது கொண்டு வரலாம், 10 வண்டியை கொண்டு வரலாம். இன்னொரு ஒப்பந்தம் போட்டுக்கலாம். கேரளாவில இருந்து ஒரு வண்டி கல்லு நமக்கு, இங்க இருந்து 10 வண்டி. சொல்லதுக்கு யாருக்காவது ஆண்மை இருக்கா? வேட்பாளர்களுக்கு இருக்கா? இல்ல. அதனால தயவு செய்து இந்த முறை நீங்கள் வாக்களிக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் ஜனநாயகத்திற்கு நீங்கள் போடக்கூடிய வாக்கு என்பதை விட கனிம வளங்களை காப்பதற்கான வாக்கு, முல்லை பெரியார் அணையை காப்பதற்கான வாக்கு நீங்க போடக்கூடிய வாக்கு. மறந்துடாதீங்க, 1979 இருந்து முல்லை பெரியார்ல இழந்து விட்ட உரிமைகளை பெறுவதற்காக நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும் விசை சின்னத்திற்கு என்று சொல்லி மறுபடியும் 10 நாள் இங்க கத்துவோம். எங்களுக்கு வேலையே அதான். விசில குட்டிக்கிட்டு 10 நாள் இந்த கம்பத்துல கத்திக்கிட்டே இருக்கும். மாற்றம் வேண்டும். அந்த மாற்றம் புரட்சிக்கான மாற்றமாக இருக்க வேண்டும். அந்த மாற்றம் இந்த மண்ணை வளப்படுத்துவதாக இருக்க வேண்டும் சொல்லி விஜய் சின்னத்திற்கு வாக்களியுங்கள். நல்லவர் ஜெகநாத் விஸ்வா அவர்களுக்கு வாக்களியுங்கள் சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறோம். மறுபடியும்